வணக்கம். இதில் வந்துட்டு நம்முடைய மக்கள் முதல்வர் சரிங்களா? அவரை பற்றி தான் வந்துட்டு இதில் வந்துட்டு சொல்ல வரேன். அவர் இப்போ தான் வந்து ஒரு 5 நாளுக்குள்ளே தான் ஆகுது. ஒரு பதவி ஏற்று 3 நாள் தான் ஆகுது இல்லையா? அதுக்குள்ளே அவரை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த சட்டசபையில் வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க இல்லையா? இப்போது அவர் வந்த நோக்கம் வந்துட்டு என்னென்னா, அவர் நமக்கு வந்துட்டு நன்மை செய்யணும். அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் அவர் வந்து இந்த இந்த இடத்துக்கு வந்துட்டு வந்திருக்கார் சரிங்களா? இங்கே இந்த அரசியலுக்கே அவர் என்ன அதுக்கு தான் வந்தார். அதுக்காக மட்டும்தான் வந்தார் சரிங்களா? இந்த ஃபார்மாலிட்டிஸு அதெல்லாம் வந்துட்டு காலம் காலமாக வழி வழியாக வந்துட்டு ஃபாலோ பண்ணாங்க பார்த்தீங்களா? என்ன அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இயல்பாக ஒரு பழக்கமாக மாறி இருக்கும். இப்போது இது மாதிரி வந்துட்டு நம்ம சிஎம் பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ தான் வந்திருக்காரு. இவருக்கு அது பழக்கத்தில் இல்லை, பழக்கம் இல்லை அவருக்கு சரிங்களா? அதனால் அவங்களுடைய நோக்கம் வந்துட்டு என்னவோ அதை நோக்கி தான் அவங்களுடைய செயல்பாடுகள் வந்துட்டு அவங்க வந்துட்டு இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் அவங்க அதே மாதிரி தான் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் அவங்க வந்துட்டு செயல்படுறாங்க. ஓகேவா? இதுதான் ஒரு உண்மையான ஒரு நிலவரம். என்ன இப்போது அந்த பதவி ஏற்கும் பொழுது பார்த்திங்கன்னா நீராடம் அந்த தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு வந்திருக்கு. அதை பார்த்திங்கன்னா அந்த பிரேமலதா அம்மா வந்துட்டு ஒரு சுட்டி காமிச்சு நேற்று அந்த இதில் பேசினாங்க. அது நீங்கள் தவறு நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் தவறு அப்படின்ட்டு அவங்க பேசுகிறாங்க. அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் நாங்கள் தான் வந்துட்டு பெருந்தன்மையாக உங்களை சிஎம் ஆகிறதுக்கு நாங்கள் விட்டுருக்கோம் அந்த மாதிரி அவர் பேசினார். இப்போது நம்ம சிஎம் பார்த்திங்கன்னா அவர் எதுக்குமே ஆன்சர் பண்ணலை. அவர் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அவர் நிறைய அவர் பேசிக்கலாம். ஆனால் அவர் எதுக்குமே அவர் ஆன்சர் பண்ணல. அப்போது நான் யார் ஆன்சர் பண்ணணும்? நம்ம தான் ஆன்சர் பண்ணணும் சரிங்களா? அவர் எந்த சூழ்நிலையில் அவர் இருந்து செயல்பட்டார் அப்படிங்கிறத நம்ம தான் சொல்லணும். புரியுதுங்களா? என்ன இப்போது அந்த பிரேமலதா அம்மா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா அந்த பதவி ஏற்கும் பொழுது அவங்க ரொம்ப ஒரு தாழ்மையாக இருந்தாங்க அந்த அமைச்சரவையில். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புத்தி அவங்க காமிச்சிட்டாங்க இல்லையா? இவங்கெல்லாம் இது திருத்த முடியாதுங்க. நீங்கள் நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் ஆனால் இதுக்கு தான் நம்ம சேமுக்கு தான் இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் உள்ளேயே விடக்கூடாது. ஏன்னா இவங்களை பார்த்துட்டு இருக்கிறதே நம்ம வேலையாக என்ன? போனால் போதுன்ட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்து உள்ள விட்டா நீ ஃபஸ்ட்டு நாளே நீ புத்தி காமிச்சிட்டல இல்லையா? என்ன அதனால் எந்த 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 மைண்ட் செட்டில் இந்த மாதிரி பர்சன்ஸ் உள்ளே விட்டுருக்காரு அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப இவ்வளோ தைரியம் ஒரு ஆணுக்கு இவ்வளோ தைரியம் இருக்குமா அப்படிங்கிறது நான் கெஸ் பண்ண கூட முடியல. இவ்வளோ தைரியம் உள்ள ஆள் நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். சரி, நன்றி.